ஹலோ எவ்ரிவன். இந்த குளிர் காலத்தில் கம்பு சாப்பிட்றது நல்லது. இதை பாஜ்ரா, பேர்ல் மில்லட் கூட சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி வின்டர் சீசனில் தான் சாப்பிட முடியும், சம்மர் சீசனில் சாப்பிடக்கூடாது. பேர்ல் மில்லட்டில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபைபர், ப்ரோட்டீன், மினரல்ஸ், மெக்னீஷியம். ஸோ ஹார்ட் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், பிளட் சுகரும் ரெகுலேட் பண்ணும். ஸோ கம்பு சாப்பிட்றது நல்லது. இது ரோட்டியாக கூட சாப்பிட்லாம், இல்லை கிச்சடி செஞ்சு கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி கம்பு மாவு வச்சு எப்படி ரோட்டி செய்கிறது பார்க்கலாம். சப்பாத்தி செய்யலாம். ஃபஸ்ட்டு அது மாவு கடையில் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நீங்கள் அப்படி மாவாக வாங்குறீங்கன்னா அதை ஜலிச்சிட்டு சால்ட் போட்டு லிட்டில் பை லிட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்படி பிசைஞ்சு வச்சிடணும். இது எப்போ நீங்கள் சப்பாத்தி செய்ய போகிறீங்களோ அப்போ தான் பிசையணும். இதை பிசைஞ்சு வைக்கக்கூடாது. ஒரு சைடில் கேஸ் ஆன் பண்ணி சப்பாத்தி தவா வச்சுடுங்க. இன்றைக்கி கையில் எப்படி இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி செய்யணும் பாருங்கள், இல்லை உருட்டுக்கட்டையில் எப்படி செய்யணும் பாருங்கள். 2 டைப்ஸ் காமிச்சிருக்கிறேன். மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு செய்யணும் பாருங்கள். அந்த மாவு ட்ரை மாவு கூட வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சிடுங்க. இது சின்னது தான் செய்யுங்க, ரொம்ப பெருசாக செய்வேன்னா. சின்னதாக செஞ்சுட்டு அப்படியே தவாவில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஆயிடுச்சுன்னா அதை டேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை கேஸில் செய்ய போகிறோம். உங்களுக்கு கேஸில் இந்த மாதிரி செய்வேனா தவாலேயே கரண்டி வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செய்யலாம், இல்லை இந்த மாதிரி கேஸில் செய்யலாம். கம்பு சாப்பிட்றது சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. நிறையா எந்த திங் இருந்தாலும் நிறையா சாப்பிடக்கூடாது. சேம் அந்த மாதிரி கம்பு சாப்பிட்டா டைஜஷன் இஷ்யூஸ் வரும், வயிறு உப்பும், கேஸ் ப்ராப்ளம் வரும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், இன்னும் அலர்ஜிக் இஷ்யூஸ் கூட வரலாம். ஸோ உங்களுக்கு இதை சூட் ஆகலைன்னா சாப்பிடாதீங்க, இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிடுங்க. இது வின்டர் சீசனில் தான் சாப்பிடணும், சம்மர் சீசனில் சாப்பிடக்கூடாது. என் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலில் வீடியோஸ்க்கு வியூஸ் நிறையா இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். இது தால் இல்லை மோர் குழம்பு, ஏற்கனவே என் சேனலில் நான் அந்த ரெசிபி போட்டுருக்கிறேன். மோர் குழம்பு அதுலேயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், உருட்டைக்கட்டையிலையும் செஞ்சு நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். எப்போவுமே டாக்டர்ஸ் மில்லட் சாப்பிட சொல்லுவாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு மில்லட் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேர்ல் மில்லட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அது வேகின பிறகு அதில் மேலே நெய் ஊற்றி சாப்பிடுங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நீங்கள் பட்டர் கூட போடலாம், இல்லை எதுவுமே போடாமல் கூட சாப்பிட்லாம், அப்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மில்லட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். தால் சட்னி வச்சு சாப்பிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Take care. Thank you.